அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், புதுக்கோட்டை மீனவர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருக்கிற நிலையில ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கள் போராட்டத்தின் மூலம் வலியுறுத்தும் கோரிக்கைகள் என்ன? அதாவது ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் தொடர்ந்து காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்ட 43 மீனவர்களையும் 55 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதே போல பாரம்பரியமான மீன்பிடித்த கடல் பகுதியில அந்த பாரம்பரிய உரிமையை மீன்பிடி உரிமையை மீட்டு தரணும். அது மட்டும் இல்லாம இலங்கை கடற்படையால மூழ்கடிக்கப்பட்ட மற்றும் தாக்குதலுக்கு உண்டான படகுகளுக்கு மத்திய மாநில அரசு நிவாரணம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 3 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம வரும் திங்கட்கிழமை படகுடைய ஆவணங்களை மாவட்ட ஆட்சியர் ஒப்படைக்கும் போராட்டத்தையும், அதே போல வரும் 2ஆம் தேதி வெள்ளைக்கொடியுடன் கச்சத்தீவில் தஞ்சம் அடைகிற போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. பனிமலர். ஆனந்தன், இப்போ மீனவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது நிச்சயமா இவங்க கடந்த 31 வருட காலமாக இலங்கை கடற்படையால தாக்குதலுக்கு உண்டாகி பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல கட்ட போராட்டங்களையும் நடத்தியிருக்காங்க. தற்போது மத்திய அரசு சார்பில் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரதா தெரியுது. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பு பாம்பன் வாராவதி கடல் பகுதியை ஆழப்படுத்துற பணிக்கு உண்டான ஆய்வு பணி அதாவது சர்வே பணி தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கான அந்த படகுகளுடைய இதற்கு இந்த மீனவர்கள்ட்ட ஒரு பட்டியல் வாங்கியிருக்காங்க. ஆழ்கடல் மீன்பிடிப்பு போறவங்ககிட்ட ஒரு பட்டியல் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 கடல் பகுதியிலையும் அதாவது எல்லையை குறிக்கிறதுக்கு மிதவை அமைக்கிற ஒரு தொடக்கமான ஒரு பணியும் ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தனுஷ்கோடி பகுதியில இந்திய எல்லையை குறிக்கிற ஒரு போர்டும் அமைச்சிருக்காங்க. அது போல அதாவது இந்த நடவடிக்கை கடந்த இன்னும் ஒரு 2-3 வருடங்கள்ல முடிவு வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படும். ஏன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள 900 விசைப்படகுல ஒரு 400 படகுகள் மற்ற துறைமுகங்களுக்கு அப்புறப்படுத்துவதாகவும், மற்ற படகுகள் அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு உண்டான ஆயத்த கட்ட பணிகளும் நடைபெற்று வருகிறது. பணிமலர். ஆனந்தன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.